சொல்ல நீயா சரிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு மாதிரி தான் ரொம்ப மழையாக நம்ம பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. போக போக ஒரு பெருமிச்சத்தனமாக ஆகிடும். ஏன்னா போக போக தான் நல்லா மெச்சூரிட்டி கிடைக்குது. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியுது. கஸ்டமர் எப்படி பேசணும்னு தெரியுது. எல்லாமே போக போக தான் தெரியுது. எதை வாங்கிட்டு வரணும், முதல்ல எதை வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் எல்லாமே தெரியுது. அதனால் எதை வாங்கிட்டு வரணும், எதை வாங்கிட்டு வரக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எதை முதல்ல தரணும், எந்த பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த பொருளை சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணிடணும் கம்மி ரேட்டுக்கு, எல்லாமே போக போக தான் அனுபவம் பட தான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப தெரியுது. போக போக தான் தெரிய வருது. அதனால் எந்த பிஸ்னஸுமே டக்குன்னு கற்றுக்க முடியாதுல்ல, ஒரு விஷயம்னா ஆகணும். நான் இப்போ தான் ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதம் கூட இல்லை, 6 மாதம் ஆக போகுது. அதனால் போக போக தான் எந்த தொழிலுமே சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அந்த தொழிலுக்கு மதிப்பு இல்லைல்ல, கொஞ்சம் லேட்டாகும். ரொம்ப ஈஸி நினைப்போம். பொருள் எத்தனை போகிறோம் அதுக்கு பொருள் வாங்க போகிறோம், பொருள் எத்தனை போகிறோம் அதுக்கு காசு வாங்க போகிறோம்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே கொஞ்சம் இதுவும் ஒரு நல்ல ஒரு நுணுக்கமாக செய்ய வேண்டிய பிஸ்னஸ் தான் அப்படின்னு எனக்கு போக தான் தெரியுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்னஸ்லேயும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பொது வாழ்க்கையிலையும் நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு நாமளும் ஒரு உறுதுணையாக இருக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது, எப்பவும் மறக்கக்கூடாது. அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு சின்ன திரும்பாவது நம்ம டெய்லியும் செஞ்சுட்டே இருக்கணும். நான் என்னுடைய கான்ட்ரிபியூட் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அது ஒரு 2-3 பேர் பார்த்தாலும் இவன் பேசுகிற இந்த பொதுநலம் ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ஆகலாம்ல. ஆமாம், நமக்கும் ஒரு பொதுநலம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ரிபியூட் நான் பண்ணுறேன்ல. அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு துரும்பாவது கிள்ளி போடணும் யாராவது பொதுநலத்துக்காக. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முழு நேரம் இது பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது பொதுநலத்துக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். சேமிக்கிறதோ, அந்த சேமித்த பணத்தை பொதுநலத்துக்கு யூஸ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் முதல்ல நம்முடைய சுயநலத்தை நல்லா முழுமையாக பார்த்து பொதுநலத்துக்காகவும் பாடுபட்டு இந்த நாட்டை ஒரு நல்ல நாடாகவும் நல்ல ஒரு மனுஷனாகவும் நல்ல ஒரு சமூகத்தை ஒரு நல்ல மனிதனாகவும் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம்.